ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம்னா இதுதாங்க சம்பவம். எஃப்ஜேவோட ஆட்டம் எவ்வளவு நாள் அட்டகாசம்ப்பா. அதுவும் இந்த வாரம்லாம் முடியாது. என்ன பண்ணுவேன்? ஆரம்பிட்டு அவங்க பேச ஆரம்பித்தா கடை கொடுக்க ஏய் என்னையா சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என்னையாச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கும்போது காண்டாச்சுன்னா பிக் பாஸ்க்கு எவ்வளவு காண்டாக இருக்கும். இப்போ என்னென்னா இந்த பண்ண பர்ஃபார்மன்ஸில் எந்த பர்ஃபார்மன்ஸ் மற்றவங்கள கவர்ந்துருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அதில் வந்துட்டு கானா வினத்தையும் எஃப்ஜேவும் பூச்சி போட்டாங்க. எஃப்ஜே ஓகே, கானா வினத்தை எங்கே போட்டிங்க? பாவங்க அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். ஒரு வேளை கானா வினத்தோட விஷயங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். பட் ரொம்ப டூ மச்சு. உள்ளே சும்மாவே எத்தனை பேர், அரோராலேருந்து ரம்யாலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க. என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வேறு வழி கிடையாது. ஏன்னா கனி கூட அவர் மோதினார். அதனால் கனி கேங் இவரை பிடிச்சி போட்டாங்க. ரைட். இப்போ வந்து பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட் கொடுக்குறாருன்னா, அந்த இதை பனிஷ்மெண்ட் லெட்டர் படிக்கிறதே விஜய் பார்வதி தான். உள்ளே போயிட்டு செம்ம டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்கன்னா பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி யாருக்குன்னு எஃப்ஜேக்கு. ஐயோ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா எவ்வளவு காண்டாக இருப்பாங்க. நான் பண்ணணும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ண முடியாது, பாத்திரத்தை கழுவ முடியாது. இப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? 2 பேர் தான், சமையலும் தெரியாது. அந்த இதெல்லாம் இன்றைக்கி அப்படியே குத்தாட்டம் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. என்னென்னா 2 பேரும் உள்ளே போய் நீங்கள் பாட்டு ஜாலியாக பார்த்து தூங்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுடைய பழி நாங்கள் தீர்க்க வேணாம். பிக் பாஸ் வச்சார் ஆப்பு. என்னென்னா 2 பேருக்கும் சிகப்பு கலர் பாசி, அந்த மணி, இவருக்கு பச்சை கலர் பாசி. 2 பேருக்கு இவங்களுக்குலாம் சொல்லலை. ஆனால் அதை கோக்குறதுக்கு நூலும் கொடுத்துருவாங்க. மாறி மாறி அவங்களோட மணியை கோத்துக்கணும். 200 மாலை, 1 மாலை 2 மாலை 200 மாலை நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்ஜே ஷாக்காக வரதை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாப்பில் இருக்கட்டும்னு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் ஹிஸ்ட்ரியில் எஃப்ஜே ஷாக்காக வருது. ஏன்னா அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்கார் பிக் பாஸு. சரியான அடி, வேறு லெவலான அடி. அப்படியே மனுஷன் ஆடி போயிட்டாப்புல. ஆனால் என்ன ஒன்று, இதில் இவர் மாட்டினா இருந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராவது இந்த அரோரா இந்த ரம்யா அவங்களாம் மாட்டியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஏன் பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் அப்படின்னா எஃப்ஜே பண்ணுறது அந்த மாதிரி டார்ச்சராக இருக்குங்க. அந்த பொண்ணு இன்னும் கஷ்டப்பட்டு பண்ணிடுது. இவர் கூட வந்து கரெக்டாக இவர் பண்ணியிருந்தாருன்னா இந்த வாட்டி வந்துட்டு ஹாஸ்டலாக ஸ்கூலானும் போது ஹாஸ்டல் வந்திருக்கும். ஏன்னா ஹாஸ்டல் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க விஜய் பார்வதியில். ஆனால் இவர் போனதுனால அங்கே வந்து சமையலில் பயங்கரமாக லாஸ் ஆச்சு, பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அவர் கூட சொல்லலாம் காரணங்கள். ஆனால் வேறு லெவலில் ஒரு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்களே.